லாம்டா ஃபங்க்ஷனில் லேயர்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த லேயர்ஸ்னால் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். லேயர்ஸுங்கிறது பேசிக்காக என்னென்னா காமன் லைப்ரரிஸு, டிபெண்டன்சிஸு இதெல்லாம் நம்ம ஜிப் ஃபைலில் அப்லோட் பண்ணுவோம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒன்றில் வியூ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரெண்டாவது ஃபங்க்ஷனில் சென்ட் பேமெண்ட், சென்ட் ஃபண்ட்ஸு அதோட ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே காமனாக தேவைப்படுறது இந்த அத்தென்டிகேஷன். அது வந்து வெரிஃபை பண்ணுறது, அந்த யூஸர் தான் சென்ட் பண்ணுறாங்களா, வியூ பண்ணுறாங்களா ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது. ஸோ அதை வெரிஃபை பண்ணுற அந்த கோடை ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஆட் பண்ணால் விஷயம் அது ஹெவி ஆகும். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஆட் பண்ணாமல் நம்ம காமனாக லேயர்ஸில் அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணி அதை ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன அட்வான்டேஜ்னால், அந்த ஹெவினஸை வந்து நம்ம குறைக்கிறோம். ரெண்டாவது என்னென்னா, இப்போ வந்து அந்த லேயரை மாடிஃபை பண்ணணும் இல்லைனா அப்டேட் பண்ணணுன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் போய் அப்டேட் பண்ண தேவையில்லை. அப்புறம் வந்து இந்த லேயர்ஸை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் AWS அக்கௌண்ட்டு கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் ஸ்டேஜிங்க்கு வச்சுருக்கலாம், ஒரு அக்கௌண்ட் ப்ராடுக்கு வச்சுருக்கலாம். அதை காமனாக கூட இந்த லேயர்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம அப்லோட் பண்ணுற ஜிப் ஃபைல் வந்து எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டில் /OPTங்கிற பாத்தில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்.